சென்னை 6,18,000 சென்னை 6,06,000 இப்படி பின்கோடு நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருந்த நமக்கு, இனிமே இந்த பின்கோடு அப்படிங்கிற விஷயமே தேவை கிடையாதுங்க. ஸோ இப்போ டிஜிபின் அப்படின்ற ஒரு புதிய விஷயம் வந்திருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம பின்கோடு என்ன யூஸ் பண்ணிட்டு வந்தோம். பட் இனிமே அதுக்கு பதிலா டிஜிபின் அப்படின்ற ஒரு நம்பரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. டிஜிபின் அப்படிங்கிறது நம்ம இருப்பிடத்தின் கோஆர்டினேட்ஸ் அடிப்படையில ஒரு டிஜிட்டல் பின் குறியீட்டை உருவாக்குது. இதன் மூலமா சரியான முகவரிக்கு நம்முடைய கடிதங்கள், பார்சல்கள் போறத உறுதி செய்யுது. சோ இந்த டிஜிபின் அப்படின்னா என்ன? இந்திய அஞ்சல் துறை இனி முழுக்க முழுக்க டிஜிட்டலுக்கு மாறப்போகுது. இதுக்காக ஒரு தனிப்பட்ட இணையத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பயனாளர்கள் அவங்களுடைய வீடு மற்றும் அலுவலகத்தின் முகவரிக்கான டிஜிட்டல் பின் குறியீட்டை உருவாக்கலாம். இந்த டிஜிபின் அப்படிங்கிறது 10 இலக்க எழுத்துக்களும் எண்களும் சேர்ந்த ஒரு தனிப்பட்ட குறியீடு. இது உங்கள் துல்லியமான இருப்பிட கோஆர்டினேட்ஸ்ல இருந்து பெறப்படுது. தபால், கொரியர் டெலிவரிக்கு மட்டும் இல்லாம அவசர சேவைகளுக்கும் டிஜிபின்னை யூஸ் பண்ணலாம். போலீஸ், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு சேவைகள் போன்றவற்றுக்கு அழைக்கும் போது டிஜிபின்ன கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்க இடத்த கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். சரி, இந்த டிஜிபின்னை எப்படி உருவாக்குறது? ஸோ இதுக்குன்னே ஒரு இணையதளத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த முகவரிக்கு போய் அங்க உங்களுடைய இருப்பிடத்தை, அதாவது லொகேஷன் ஆக்சஸ் கொடுக்க அனுமதிக்கணும். உடனே உங்க துல்லியமான இடத்துல இருந்து டிஜிபின் தானா உருவாகிடும். இந்த குறியீட்டை நீங்க தபால், கொரியர் உட்பட எல்லா அவசர சேவைகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த டிஜிபின்னை ஐஐடி ஹைதராபாத், என்ஆர்எஸ்சி மற்றும் இஸ்ரோ இது எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தருவாங்க. இதன் மூலமா உங்க வீடு, அலுவலகம் அல்லது கல்வி நிறுவனங்கள் போன்றவற்றுக்கான துல்லியமான பின் உருவாக்க முடியும். ஒவ்வொரு டிஜிபின்னுக்கும் தனிப்பட்ட 10 எழுத்துக்கள் கொண்ட குறியீடு வழங்கப்படுது. சோ இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற பின்கோடு அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த பகுதியை குறிக்கும். ஆனா டிஜிபின் அப்படின்றது சரியா நம்மளுடைய இருப்பிடத்தையே குறிக்கும். இதுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சென்னை தேனாம்பேட்டையில நம்ம வீடு இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கான பின்கோடு 6,18,000 அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா டிஜிபின்ல தேனாம்பேட்டையில இருக்கிற நம்ம வீட்டையே சரியா குறிப்பிடுற வகையில இருக்குங்க. ஸோ இதனால நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம்.